ஏசாயா 45 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றியும் இதை பகிர்ந்து கொடுத்த அன்பு ஊழியருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறவங்களா வரல சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் துக்கமா இல்லைல்ல? துக்கத்தோடு வந்தாலும் சந்தோஷமா மாற்றி செல்லுகிற இடம் எதிரானா ஆலயம். ஒருவேளை இந்த நாள் முழுவதும் பாடுகள் உங்களுக்கு கூட இருந்திருக்கலாம், வேதனைகள் இருந்திருக்கலாம், தீராத பிரச்சனைகள், தலைவலியோ இல்லை ஏதாவது சரீர ரீதியான பாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை பாடுகளெல்லாம் மாற்றி சுகத்தையும் பலத்தையும் இந்த இடத்துல கொடுக்க ஆண்டவர் வந்தவராக இருக்கார். நான் உற்சாகமாக இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் ஒரு அலையா சொல்லலாமே. அந்த தலைப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. எல்லை கடந்து செய்யும் ஆண்டவர். எல்லை, நான் அதுக்கப்புறம் வசனம் வாசிங்க. இப்போ எல்லைன்னா நாம் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சொல்றோமா இல்லையா? என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னை கோபப்படுத்தாத, அதுக்கு மேல கோபம், அதுக்கு ஒரு எல்லை உண்டு. அன்புக்கு ஒரு எல்லை உண்டு. ஒவ்வொரு கசப்பு, சகிப்பு எல்லாத்துக்குமே என்ன பண்றோம்? ஒரு எல்லையை வைத்து நம்ம என்ன பண்றோம்? கடந்து போறோம். அது சாதாரண பேசுறோம். எனக்கு ஒரு இது, இந்த ஒரு எல்லைக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சர்வசாதாரணமா நான் பேசுறோம். ஆனா இங்க எல்லையை கடந்து அருள் பொழி செய்யும் ஆண்டவர், அருள் பணி செய்யும் ஆண்டவர் நம்ம வச்சுப்போம். எல்லையை கடந்து அருள் பணி செய்யும் ஆண்டவர். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. நாம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போனா அந்த பார்டர் நாம் கிராஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு எல்லை உண்டு. அப்போ நம்ம யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லைக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கும். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எல்லை உண்டா? சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஆனா நமக்கு, அப்ப ஆண்டவருக்கு மட்டும் எல்லை இல்லை. ஏன் எல்லை இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க எல்லை இல்லை அவருக்கு? நமக்கெல்லாம் ஒரு ரவுண்ட்ல பார்க்கணும். ஆண்டவருக்கு மட்டும் ஒரு எல்லை இல்லைன்னா, எல்லை இல்லாதனாலதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாய் வந்து ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு இருக்காரு. அதுக்கு எல்லையே இல்லை. அவர் எங்கிருந்து வந்தாரு? ஒரு தேசத்திலிருந்து வந்தாரா? பரலோகத்திலிருந்து வந்தார். பரலோகம் என்ற ஊர்ல இருந்து பூமிக்கு ஒரு எல்லையை கடந்து வந்து நமக்காக, நாம் பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிற நமக்காக எல்லையை கடந்து வந்து அருள் பொழிவு செய்யும் ஆண்டவர். சரி, அப்போ இந்த தலைப்புல பார்க்கலாம். 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாத்தீங்கன்னா இந்த கோரேசு இஸ்ரவேலரா அல்ல. ஏன் இந்த கோரேஸ் ராஜா ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்? ஏன் உங்களுக்கு சில கேள்விகள்லாம் கேட்கறேன்னா, நீங்க அந்த செய்திக்குள்ள நீங்க வரணும். அந்ததான் உங்களுக்கு புரியும். அது மூலமா ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டு நம்ம இருந்து போகலாம். ஏன் கோரேஸ் இஸ்ரவேல் அல்லாத கோரேஸ் ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இஸ்ரவேல்ல ராஜாவே இல்லையா? ஏதாவது சொல்லுங்கம்மா. நான் தமிழ் தான் பேசுறேன். நீங்க டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, நல்லா படிச்சவங்க இருக்கிறீங்க, பைபிள் நல்லா ஆராய்றவங்க இருக்கிறீங்க. சொல்லு சும்மா நீங்க கேள்விகளை கேட்கும் போது மட்டும்தான் நம்ம அதுக்கு பதில் சொல்ல போனோம்னா அப்போ நம்ம நல்லா ஒரு பிரசனத்துக்குள்ள வரலாம். நீங்க இது சரி, இஸ்ரவேல் ஃபர்ஸ்ட் ராஜா யார் சொல்லுங்க? ரெண்டாவது ராஜா, அடுத்தது சாலமோன். அப்ப இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம கோரேஸ் ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும்? அதுவும் புற மதஸ்தர், ஆண்டவர் அறியாத ஒரு மனிதர், ஏன் ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும்? அப்போ சவுல் பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சவுல் என்ன பண்ணாரு? அவர் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னதை செய்யல. சவுல் வாரம் கட்டப்பட்டாரா? தாவீதும் நமக்கு தெரியும். தாவீது என்ன பண்ணாரு? பச்சை பால், அது தெரியும். சாலமோன் என்ன பண்ணாரு? அவரும் என்ன பண்றாரு?
புறஜாதியாரோட சிலைகளை வணங்கி அதில் போயிட்டு அவர் போயிட்டார். இது போல எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடந்தது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லையை கடந்து அருள் பணி செய்ய கோரேசை தெரிந்து கொண்டாரா இல்லையா? ரெடியா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் நினைச்சா எதனால அவரால் செய்ய முடியும். இஸ்ரவேல் ராஜாவை கொண்டும் செய்ய முடியும், இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனிதரையும் ஆண்டவர் கொண்டு பயன்படுத்த முடியும். ஏன் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு போனதுக்கு காரணம் இந்த ராஜாக்களாலே தான். அங்க என்ன பண்ற ஆண்டவர் விற்று போட்டாராம் பாபிலோனுக்கு. ஆண்டவர் தான் விற்றாராம், நீங்க போங்க. ஆனா ஆண்டவரே திரும்ப என்ன பண்றாரு, இந்த கோரேசை கொண்டு நாங்க விடுவிக்கிறத பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் போன நாளவரை சேவையாக்குவேன். போதும். நான் உனக்கு முன்னே போய், யார் முன்னே போறாங்க? இந்த பாபிலோன் பாத்தீங்கன்னா அது வெங்கல கதவு இருக்குமா, ஐப்ராத் நதி ஒரு நதி ஓடுமா, அதுல பாத்தீங்கன்னா விஷ பூச்சிகள் மிருகங்கள் எல்லாம் அதுல இருக்குமா. அதை தாண்டி தான் இந்த கோரேசு போயிட்டு அந்த இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வர முடியும். அப்போ எவ்வளவு அந்த பாபிலோனுடைய அந்த மதில் செவர்கள் எல்லாம் பெருசா இருக்குமா, உள்ள போகவே முடியாது, யாராலையும் போக முடியாது. ஆனா ஆண்டவர் நான் உனக்கு முன்னே போய், அடுத்து வாசிங்கம்மா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவன் நானே அறியும்படி தான் இந்த கோரேசை ஆண்டவர் நடத்துறாரு. கோரேசை ஆண்டவர் நடத்துறாரு. நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ஒரு அந்த பாபிலோன்ல அந்த ஒரு விருந்து, ஒரு பண்டிகை விருந்து செய்யறாங்க அந்த பாபிலோன்ல. அப்ப என்ன பண்றாங்க, கரெக்டா அந்த வெங்கல கதவு ஓபன் பண்றாங்க. எல்லாம் அந்த விருந்து செய்யற அந்த விருந்தாளிகள்லாம் வரத்துக்கு உண்டான எல்லா வழியும் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த டைம் இந்த கோரேசு கரெக்டா பயன்படுத்தி என்ன பண்றாரு, அந்த ஐப்ராத் நதியை வேற வழியா அந்த நதியை தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் போனோட உடனே என்ன பண்றாரு, உள்ள போயிட்டு அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு எடுத்துட்டு வராருன்னு பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, கை பிடிச்சு கூட்டிட்டு போனாராம். ஆண்டவருடைய பணியை செய்யறதுக்கு ஆண்டவரே என்ன பண்றாரு, கரம் பிடித்து கூட்டிட்டு போறாரு. இந்த ஒருவேளை இந்த கோரேசால நிறைய படைகள் இருந்திருக்கலாம், பலம் எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இல்லைன்னா அதை சாதிச்சிருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் அவரோட கூட இருந்ததுனால தான் அந்த பாபிலோன் அந்த இருக்கிற மக்களை வெளியில கொண்டு வர முடிஞ்சது. அது மாத்திரம் இல்ல, அங்க பார்த்தோம்னா ஆண்டோடைய தேவாலயத்துக்கு உண்டான பொக்கிஷங்கள் எல்லாம் அங்க இருந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரா, கொண்டு போனது எல்லாமே அந்த பாபிலோன்ல இருந்து என்ன பண்ணாரு, இந்த கோரேசு கொண்டு வரது நம்ம பார்க்கிறோம். இந்த கோரேசை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, கோரேஸ் அலெக்சாண்டருக்கு ஒரு அது பின்னாடி ஒரு பேர் இருக்கும், சொல்லுங்க. மகா அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர். இந்த கோரேஸுக்கும் அதே தான். இந்த கோரேஸுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கோரேஸுக்கும் மகா கோரேசா, மாவீரன் கோரேசா அப்படி. ஏன் அதை சொல்லப்படுதுன்னா, 127 நாடுகளையும் அவர் கைப்பற்றினார். எந்த நாடெல்லாம் கைப்பற்றினாரா, ஹிஸ்டரி சொல்லுது. 127 நாடுகளை அவர் கைப்பற்றாங்கலாம். போயிட்டு நான் அல்ல, இஸ்ரவேலின் தேவனே என்னோட கூட இருந்து இதெல்லாம் செய்தாருன்னு சொல்லி 127 நாடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிச்சிருப்பார். தான் எல்லையை கடந்து அருள் பணி செய்யும் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சாதாரண மோசையை கொண்டு, மோசே ஒரு இஸ்ரவேலரு, மோசையை கொண்டு எகிப்துல இருந்து 6 லட்சம் புருஷருக்கு மேல நடத்தி வந்தார். மோசே யாரு, ஒரு இஸ்ரவேலர். ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஒரு பகுதி ஜனங்களை தான் கொண்டு வந்தார். ஆனா இந்த மனிதர், இந்த கோரேஸ் பார்க்குற 127 நாடுகள் இருக்கிற மனிதர்களுக்கும் இவர் போயிட்டு என்ன பண்றாரு, என்னால செய்ய முடியல, என்னோடு கூட இருந்த இஸ்ரவேல் தேவன் மட்டும்தான் எனக்கு முன்பாக போய் இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியுதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, நாடுகள் கடந்து ஆண்டவருடைய பணியை அவர் செய்தார். இந்த கோரேஸ் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பெர்ஷியா ராஜா, பெர்ஷியா தானே அது வாயில் வரணும், அந்த ராஜாவுக்கு 65 வயதுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு இருக்க ஒரு உடன்படிக்கை. இவங்க 2 பேர் போய் தான் பாபிலோன்ல இந்த இஸ்ரவேலை வெளியே கொண்டு வராங்க. இவங்க 2 பேரும் போய், அவர் பார்த்தீங்கன்னா அந்த 65 வயதா இருக்கும்போது இவருக்கு கோரேசுக்கு 7 வயது. அப்ப என்ன பண்றாரு, அவங்க நீங்க ஆட்சி செய்யுங்க,
எவ்வளவு காலம் நீங்க உயிரோடு இருப்பீங்களோ அவ்வளவு காலம் நீங்க ஆட்சி செய்யுங்க, நீங்க மரித்ததுக்கு அப்புறம் நான் ஆட்சி செய்யறேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு, இப்போ அந்த குணங்கள் பாத்தீங்களா 127 நாடுகளிலே இவர் போய் என்ன பண்ண கைப்பற்றாரு. ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை நாம் பார்க்கணும். அதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் தெரிந்து கொண்ட கோரேசு. கோரேசுக்கு ஆண்டவர் தான் பேர் வைக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு, கோரேசை அபிஷேகம் பண்றாரு. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பணியை செய்யணும்னா ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணணும், ஆண்டவர் என்ன பண்ணணும், கைப்பிடிச்சு கொண்டு போகணும். அப்போ கோரேசு குறித்து நான் ஓரளவு சொல்லிட்டு நினைக்கிறேன், இன்னும் சொல்லலாம். நான் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே அடுத்தடுத்து போயிடலாம். அப்போ கோரேசுன்னா உங்களுக்கு யாரா தெரியுது, ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவனா இருக்கிறார். அவர் சூரியனை வணங்குற ஒரு மனிதராக இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய பணிக்காக அவர் அழைத்தது எதற்காகனா, இந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்கிற பணி. அதுவும் யாக்கோபு நிமித்தம் அந்த பணியை அவர் என்ன பண்றாரு, இந்த கோரேசு கொண்டு சேர்ந்த நாம் பார்க்கிறோம். அப்போ கோரேசுக்கு ஆண்டவர் ஒரு பணியை கொடுத்தாருன்னா, அப்போ கோரேசுக்கு ஒரு வார்த்தை வரும், கோரேசு எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். ஆண்டவருக்கு பிரியம் எதுன்னு நீங்க இப்போ கேட்டா என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கோரேசு சொல்றாரு, கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானதெல்லாம் கோரேசு செய்வான்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு பிரியம்னா என்னங்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியம்னா என்ன சொல்லணும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியம்னா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படணும், அவர் சொல்றதெல்லாம் கீழ்ப்படியணும், சுவிசேஷத்தை சொல்லணும். இப்போ ஆண்டவருக்கு பிரியம்னா அவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலிருந்து கொண்டு வரதுக்கு தான் யாரை முன்குறிக்கிறார், கோரேசை. அதோட கோரேசுக்கு நான் தான் தெய்வம்ன்றது அங்க புரிய வைக்கிறாரு. அங்க அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார் கோரேசுக்கு, நான் தான் இஸ்ரவேலின் தேவன் தான் உனக்கு முன்பா போறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்க அந்த வசனத்துல தொடர்ச்சி அந்த 9 வசனத்தை நீங்க வாசிங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த கோரேசுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரை ஃபர்ஸ்ட் அவங்க வெளிப்படுத்துறாரு. எல்லா நேரத்திலும் இந்த கோரேசுக்கு ஆண்டவர் நான் தான் கர்த்தர், நான் தான் உனக்கு முன்பே இருக்கிறேன், நான் தான் உங்க கூட இருக்கிறேன், நீ என்னை அறிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லி கோரேசுக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஃபுல்லா அவருக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, அவர் வாயில அவர் அறிக்கை செய்யறாரு, இதெல்லாம் நான் செய்யல, என்னோடு கூட இஸ்ரவேலின் தேவன் தான் இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க எல்லை கடந்து அருள்பணி செய்ய ஆண்டவர் யாரை கொண்டுனாலும் செய்வார். அப்போ அதே கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் நானும் செய்வோமானால் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் மாறும். அப்போ உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தான் செய்தாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் ஏதாவது ஒரு குறை மட்டும் கண்டுபிடிப்போம், அந்த குறையை ஆண்டவர் எனக்கு செய்யவே இல்லை, இந்த குறை எனக்கு ஆண்டவர் மேல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் மேல கசப்புகளை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்றோமா, ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தாருன்னு சொல்றோமா, ஆண்டவர் எனக்கு குடும்பத்தை கொடுத்தாரு சொல்றோமா, ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுத்தாருன்னு சொல்றோமா, நல்ல வேலையை கொடுத்தாருன்னு சொல்றோமா. ஆனா இந்த கோரேசு பாருங்க, 127 நாடுகளுக்கும் போய் இஸ்ரவேலின் தேவன் தான் என்ன பண்ணாரு, நடத்தினாரு, எல்லாம் ஜெயிக்க வைத்தாரு, மீட்க வைத்தாரு, எல்லாமே அவர் என்னை கொண்டு அவர் செய்தாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிற நீங்கள் நானும் இப்பேற்பட்ட ஒரு உறுதிமொழி ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா உடனே ஆண்டவர் கண் இல்லை, ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டாரு, ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை எப்போதும் கேட்கிறவரா இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாம் முறுமுறுக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை போல முறுமுறுக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி முறுமுறுத்தோம்னா அந்த பாலம் தேர் ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் போகல. ஆனா நீங்கள் நானும் பரலோகம் கானானுக்கு போகணும்னா நானும் நீங்களும் முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு என்ன ஜீவனோட வைத்திருக்கிறார், அது ஆண்டவர் கிருபை. அதை எல்லாமே என்ன பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு செய்தார், ஆண்டவர் எனக்கு செய்தார் நீங்க சொல்லிட்டே இருங்க. சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அதே ஏசாயா 44:28 வாசிங்க. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் கோரேசு செய்தார்னு பார்க்கிறோம். அடுத்தது அதே ஏசாயா 45:1-2
3-4 வாசிங்க. கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அழுக்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபை நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இப்போ பேசிட்டு பார்த்துட்டோம். இப்போ கோரேசு கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லையை கடந்து அருள் பண்ணி செய்துட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம எடுத்துக்கலாமே. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிதா நமக்கு பலியா கொடுத்தார். பிதா என்ன பண்ணாரு? அவர் சொந்த குமாரனை எல்லையை கடந்து வானத்துல இருந்து, அதாவது அங்கிருந்து பூமிக்கு கொடுத்து நமக்கெல்லாம் இன்றைக்கு இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல, இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி தெரியும்னா இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு வரலையா இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்திருக்க மாட்டோம், ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டோம், பாவத்தை வெறுத்து இருக்க மாட்டோம். அப்போ நமக்கு எல்லையை கடந்து ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவர் எல்லையை கடந்து போயிட்டு கோரேசு அந்த இஸ்ரவேலை மீட்டு வந்தாரு. இன்றைக்கு அதே பரலோகத்திலிருந்து இன்றைக்கு பாவத்திலும் சாபத்துல இருக்கிற நம்மள, நரகத்துக்கு நேரா நியமிக்கப்பட்டு இருக்கிற நம்ம என்ன பண்ணாரு? ஆண்டவர் பரலோகத்தில் இறங்கி வந்தாரு. நமக்கு என்ன பண்ணாரு? இந்த கொடிய பாவத்தில் இருக்கிற உங்களை என்னை மீட்கிறதுக்கு தன்னோட சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணாரு? நம்ம விலைக்கிரயமா நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டுவார். இப்போ இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிற நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டுட்டோம். இப்போ நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போவோமா? இப்போ என்ன ரூட் அவர் என்ன பண்ணார்? கிளியர் பண்ணிட்டார். அவருடைய பிள்ளைகளை மீட்டு எடுக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். அந்த பிரியமான காரியத்தை கோரேசு செய்தார். அதே பாவத்துல சிக்கி கொண்டு இருக்கிற மக்களை மீட்டு எடுக்கிறது பிதாவின் திட்டம். அந்த பிதாவின் திட்டத்தை யார் செய்தால்? அவருடைய மகனாகி இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து செய்துட்டாரா? செய்துலையா? செய்துட்டார். வந்தார். என்ன செய்தார்? பூமியில வாழ்ந்தாரு, நமக்காக அடிபட்டாரு, சுவிசேஷம் அறிவித்தாரு, வியாதிகளை சுகமாக்கினாரு. எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்து ரோல் மாடலா நம்மளுக்கு முன்பாக வைத்துட்டார். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? பரலோகத்துக்கு போறதுக்குண்டான வழியை நமக்கு முன்பாக ஏற்படுத்தி வைத்துட்டாரா? அவர் எங்க ஏற்படுத்தினார்? அதை எந்த நாட்டுல? இஸ்ரேல் நாட்டுல ஏற்படுத்தினார். இங்க ஏதாவது ஏற்படுத்தினாரா? எல்லையை கடந்து வந்தாருங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு. இந்தியாவுக்கு வந்தாரா? அதான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட பாயிண்ட் போவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் தேசத்துல அவர் பிறந்தாரு நம்ம பார்க்கிறோம். அங்க வளர்ந்தாரு. அங்க உலக மக்கள் அனைவருக்காகவும் ரத்தம் சிந்தினாரு, மீட்டு எடுத்துட்டாரு, அவரோட சொந்த மகனாக மாற்றிட்டாரு. இப்போ கோரேசுக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க. கோரேசு என்ன பண்ணா? இஸ்ரவேலரை பாபிலோன்ல இருந்து விடுவிச்சு கொண்டு அந்த இஸ்ரவேலருக்கு நம்ம எருசலேம் ஆலயம் கட்டி கொடுத்தாரு. அவர் கோரேசோட பணி முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை பூமியில நிறைவேற்ற வந்தாரு. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல்ல அடிப்பட்டு ரத்தம் சிந்து மீட்டு எடுத்துட்டு அவரு போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு. இப்ப நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து யார் அறிவிக்கிறதுக்கு ஆலையில எல்லையை கடந்து அருள் பணி செய்யும் ஆண்டவர். அதான் தலைப்பு. எல்லையை கடந்து அவர் வந்துட்டாரு. எந்த எல்லையில முடிச்சிட்டாருன்னா இஸ்ரவேலையும் முடிச்சிட்டாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு? பிதாவின் சித்தத்தை செய்தாரு, இஸ்ரவேலையும் முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது ஒரு அருள் பணி செய்யறதுக்கு நமக்கு இப்ப நமக்கெல்லாம் தெரியணும்ல. அப்ப கோரேசுக்கு ஒரு பணி சொன்னாரு, கோரேசு செய்தார். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பணியை செய்தார். அந்த உலக மீட்புக்கு உண்டான வழியை அவர் ஏற்படுத்திட்டு போயிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து அடுத்த சீஷர்களை உருவாக்குறாரா இல்லையா? எதற்காக உருவாக்குனார்? இது இந்த தலைப்பில ஒரு எல்லையை கடந்து அருள் பணி செய்யும் ஆண்டவர். அப்ப இவர்களை ஏன் தெரிந்து கொள்ளணும்னா, நான் ரோல் மாடலா உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். என் கூடவே நீங்க என்ன பண்ணனா, தேசங்களுக்கு நீங்க போய் எல்லையை கடந்து அருள் பண்ணி போய் செய்யுங்க. அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னா எல்லையை கடந்து சீஷர்கள் மூலியமா நமக்கு கடந்து வந்தது. அல்லேலூயா. அப்ப எல்லையை கடந்து சீஷர் மூலமா கடந்து வந்தா இப்ப நாம் யாரா இருக்கிறோம்? இயேசுவின் பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் என்ன ஆண்டவர் பண்ணி தெளிவா அழகா நம்மளை கொண்டு வர அவருக்கு பிரியமே எதுன்னா அவருடைய மக்களை மீட்டு எடுக்கிறது. அப்ப இஸ்ரேல் மக்களை கோரேசு கொண்டு மீட்டாரு, உலக மக்களை இயேசு கிறிஸ்துவை கொண்டு மீட்டாரு. இப்போ அதே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இஸ்ரவேலருக்கு மட்டும் என்னுடைய
ரத்தம் இல்லை, உலக மக்கள் அனைவருக்கும் ரத்தம்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். பூமியின் எல்லையில் உள்ளவர் என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. வாசிக்கலாம். அதே அந்த வசனம் தெளிவாக வாசிக்கலாம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எப்போதுமா பூமியின் எல்லை எங்கும் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது என்ன கிடைக்குமா? ரட்சிப்பு கிடைக்கும். அப்போ பூமியின் எல்லைன்னா இஸ்ரேலுக்கு மட்டும் எல்லை இல்லை, பூமி எங்கங்கிறது 800 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. அந்த எல்லைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தா நமக்கு எல்லாம் என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. அது எப்படி வருதுன்னா சீஷர்கள் மூலியமா கடந்து வந்தது. சீஷர்கள் நம்ம பகுதியில சென்னையில ஊழியம் செய்தாங்க, கேரளாவில் ஊழியம் செய்தாங்க, நம்ம பார்க்கணும் தோமா. அடுத்தது அவர் அங்க செய்துட்டு போறார். அந்த எல்லையில அவர் என்ன பண்ணார்? அவருடைய வேலையை அவர் செய்து முடிச்சிட்டார். இப்ப திருவள்ளூர் பகுதிக்கு ஒருத்தர் வேணும், திருவள்ளூர் பகுதிக்கு ஒருத்தர் வேணும். நீங்க நாம போவோமா? ஆனா அவன் சொல்லுவோம், பாத்தீங்களா, நான் கவுடி சர்ச் நம்பர் என்ன சொல்லுவோம், அதை பெருமையா சொல்லுவோம். நான் சிரிக்கிறதுக்கோ மற்றவங்க கஷ்டப்படுறதுக்கு இல்லை, இயல்பானது ஒன்று நம்ம சொல்றது. நான் கவுடி சர்ச் நம்பணும். அந்த கவுடி யாருங்க? அவர் ஒரு மிஷனரி தான். மிஷனரி கவுடி, வில்லியம் கவுடி. அவர் எங்க இருந்து வந்தாரு? ஸ்காட்லாந்து. சரி, ஸ்காட்லாந்து வந்தாரு. ஆனா நம்ம யாரை பத்தி சொல்றோம் இன்னைக்கும்? வில்லியம் கவுடி பத்தி நம்ம சொல்றதில்ல. கவுடி சர்ச் நம்பர் நான் பிசி நம்பர், நான் இந்த பதவியில் இருக்கிறேன், நான் இதெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி பண்றோம். அவர் பேரை சொல்லி இன்னைக்கும் நான் என்ன பண்றேன்? சபையை குறித்து நான் வைராக்கியமா இருக்கிறேன். ஆனா வில்லியம் கவுடி செய்த அருட்பணியை நான் செய்யறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நான் அந்த சபையில ஒரு விசுவாசியா இருக்கிறேன், அந்த சபையில ஒரு நம்பரா இருக்கிறேன்னு நினைக்கிற நீங்க பெருமைப்படுற நீங்க அந்த சபையை உண்டாக்குன கவுடி வில்லியமுடைய உள்ளமோ அந்த எண்ணமோ அந்த அருட்பணியோ ஏன் செய்ய முடியலன்னு நான் ஒரு நாளா யோசிச்சது உண்டா? நீங்க இன்னைக்கு எல்லையை கடந்து அருட்பொழிவு செய்ய ஆண்டவர்ன்ற தலைப்புல நம்ம கேட்க வந்திருக்கிறோம். இந்த எல்லையை கடந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பலையா இன்றைக்கு ரட்சிப்பு நமக்கு இல்லை. எல்லையை கடந்து இந்த சீஷர்கள் வரலையா இன்னைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை. எல்லையை கடந்து இந்த மிஷனரிங்க வரலைன்னா நமக்கு ஆண்டவரை பற்றி அறிந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நம்ம யாரா இருப்போம்? பிசாசினுடைய பிள்ளைகளா இருப்போம். இன்றைக்கும் நாம் பரிசுத்தம் வாழ்ந்திருக்க மாட்டோம். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத வாழ்ந்து கொண்டு இருப்போம். இன்றைக்கு படிப்பு யாரால? வில்லியம் கவுடியால. நாம நல்லா மருத்துவத்தை இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறது யாரால? மிஷனரியால. இன்னைக்கு நல்லா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு பரிசுத்தம் வாழ்றோம் யாரால? மிஷனரியால. அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னா எல்லையை கடந்து அருட்பணி செய்த ஆண்டவருக்குடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம். அப்ப நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், பிதாவானவரை பார்க்கிறோம். அவங்கெல்லாம் அவங்களுடைய கேரக்டர்ல கரெக்டா வந்தாங்க, அவங்க பார்த்து செய்து முடிச்சுட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாம் சுயநலமான கிறிஸ்தவங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்குதுன்றவங்களாம் ஒரு அலையில சொல்லணும். சுயநலமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்களாம் ஒரு அலையில சொல்லணும். அப்போ உண்மையா இந்த ஆண்டவர் பார்த்து எவ்வளவு வேதனைப்படுவார். ஒரு வில்லியம் கவுடி, ஒரே ஒரு வில்லியம் கவுடி தான் திருவள்ளுவருக்கு வந்தாரு. நல்லா புரியுது அவங்களுக்கு. அந்த ஒரு வில்லியம் கவுடியால இன்னைக்கு எவ்வளவு சுத்துல இருக்கிற ஊரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் நானும் வில்லியம் கவுடியா மாறினா ஏதாவது ஒரு பகுதி இயேசு அறியாம வாழ்வாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஏதோ வந்தோம் கேட்டோம், இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டுன்னு போவாதீங்க. ஒரு பாரத்தோட ஒரு தீர்மானம் எடுங்க. நானும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த ஈக்காட்டில் ஒருத்தரை மட்டும் வச்சுதான் நீங்க கோவப்படுங்க, கோவப்பட முடியும். ஒருத்தருக்கு மட்டும் ரத்தம் செஞ்சா நீங்க கோவப்படுறீங்கன்னா கோவப்பட முடியும். என்ன இது ஒரு உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நான் மன்னிப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கட்டாயம் கேட்போம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படி செய்தியே உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ரத்தம் சிந்தி இருக்காரு. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் மீட்பு கொடுத்திருக்காரு. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி இயேசு கிறிஸ்துவ அடிச்சோடுகளை நான் ஃபாலோ பண்ணும் போது எனக்கு என்ன கொடுப்பாரு? நித்திய வாழ்க்கை அந்த பரலோகத்தை எனக்கு கொடுப்பாரு. அப்போ நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. நான் ஒரு பிள்ளைன்னு சொல்றதுக்கு பிள்ளைக்கு உண்டான காரியத்தை நான் செய்யணும்ல. எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளைன்னா எங்க அப்பா முதிர் வயதுல அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும்ல. அப்படி செய்யணும்னா எங்க அப்பாவே என்ன சொல்றாரு? எனக்கு பிள்ளையே இல்லை சொல்வாரா? சொல்ல மாட்டாரா? சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மள சாதாரண மீட்டெடுக்கலையே. இயேசு கிறிஸ்து சாதாரண மீட்டெடுக்கலையே. நான் சொல்றோம், கன்னத்தில் அறிந்தா கன்னத்தில் அவன் ஓங்கி அறிந்தான். அந்த பாட்டு ஒரு லைன் மட்டும் பாடுங்க, நான் சொல்லி போறேன்.
ஓங்கிய அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் கன்னத்திலவர். ஓங்கிய அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். போதும். இப்போ ஆண்டவர் வந்து சாதாரணமா நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கல. அடி வாங்கினாரு, காரி துப்புனாங்க, கொட்டினாங்க, அந்த வாரினால அடிச்சாங்க, பெரிய சிலுவையை சுமக்க வைத்தாங்க, கீழே விழுந்திருப்பாரு, எவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கும். எல்லா பாடுகளையும் எதற்காகனா உங்களுக்கு எனக்கு மீட்பும் ரட்சிப்பும் கொடுத்து பரலோகத்தை கொடுக்கறதுக்கு தான். இவ்வளவு பாடுபட்ட ஆண்டவர் உங்களுக்கு ஈஸியா பரலோகம் கொடுத்துவாரா? நீங்க நினைக்கிறீங்க அந்த பக்கத்துல இருந்த கல்லனை போல நான் என்ன பண்ண கடைசி நேரத்துல நான் சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு கூட தப்பிக்காதீங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது அறியாத சொல்ல நடந்தது. இன்றைக்கு எல்லாருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியும். இயேசு கிறிஸ்து யாருன்னா தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் அவர் என்னுடைய காடுன்னு சொல்லுவோம். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அப்போ நீங்க இயேசு கிறிஸ்து ஏமாற்ற முடியுமா? அப்போ நான் பரலோகம் போனோம்னா எனக்கும் பாடுகள் வேணும். ஒருத்தன் வரான், நல்ல போதகரே நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்யணும்னு கேட்கறான். அதுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? அப்ப அதை அடுத்தது உன்னுடைய உண்டானதெல்லாம் கருத்துல எடுத்து கொடு, அதுக்கு பின்பாக என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாங்குறான். சிலுவைன்னா என்னங்க? இப்ப இந்த பாடுகளை யாராவது பற்றிருக்கிறோமா? இந்த பாடுகள் யாராவது ஒருவர் இந்த பாடுகளை நான் சுமந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்க? இந்த சபையில நாம உதாரணத்துக்கு இதை எடுத்துப்போம். பாடுகள்னா இப்போ ஒருத்தன் கணத்துல அரைஞ்சா உடனே ஆண்டவர் வந்து அவனை திட்டினாரா? அவன்கிட்ட பேசாம வந்திருப்பாரா? ஆனா சிறுவில பாருங்க, அவனுக்கு மன்னிப்பு ஆண்டவரே இவங்க என்ன வந்து செய்யறது தெரியாம செய்யறாங்க, இவங்க மன்னியும் சொல்றாங்க. ஆனா இந்த சபையில யாராவது ஒருத்தர் மூஞ்சி நோக்கி நம்ம பேசிக்கிட்டு போகணும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு முன்பாக ஒரு கசப்பு இருந்திருக்கலாம், அதுக்கு முன்பாக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். சத்தியத்தை கேட்டிருக்கிற நீங்கள் நானும் இந்த சபையிலேயே நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை சொல்லி பேசிக்கொள்றோமா? அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவருடைய குணங்கள் இருக்கா? ஆண்டவருடைய குணங்கள் இருந்து சொன்னால் நீங்கள் நான் யாராக இருப்போம்? அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். அப்போ இன்றைக்கு நாம் நிறைவு வேலை சிந்திக்கணும். ஏன்னா அருட்பணி செய்யறதுக்கு உங்களை என்னை விட்டால் ஆண்டவர் வேறு யாருங்க இருக்கிறா? யார் இருக்கிறா? அப்போ நீங்கள் நானுமே ஒதுங்கி போனா வலது கைக்கு இடது கைக்கும் தெரியாத இருந்த நமக்கு எப்படி ஒரு மிஷினரி வந்து ஆண்டவரை பற்றி சொன்னாங்களோ அதே வலது கைக்கு இடது கைக்கும் தெரியாத இன்றைக்கு எவ்வளோ கோடி மக்கள் நம்ம பகுதியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள்லாம் யாருன்னு சொல்லுவான்? கோரேஸ் உருவாக்க முடியுமா முடியாதா? கோரேஸ் உருவாக்க முடியுமா முடியாதா? இஸ்ரவேல் ராஜாக்களை தள்ளி கோரேஸ் உருவாக்குறதுக்கு ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான். இன்றைக்கு உங்களை தள்ளி இன்னொருத்தரை கொண்டு வரதுக்கு ஆண்டவரால் ஈஸியான காரியம். முடியுமா முடியாதா? முடியும். அப்போ நான் இப்படியே இருந்தவனா எப்படி? இனி வரும் நாட்கள்ல வில்லியம் கவுடியை போல நான் மாறுவேன், ஒரு தோமாவை போல நான் மாறுவேன், இந்த கோரேஸை போல ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. ஏன்னா கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க ஒரு வேளை திரும்பி பாருங்க, உங்களையும் உலக காரியங்களை நீங்க பின்னாடி திரும்பி பாருங்களா. மேரேஜ் பிறந்திருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க, மேரேஜ் ஆகிருக்கும், பிள்ளைகளை பெற்றிருப்பீங்க, பிள்ளைகளை வீடு கட்டியிருப்பீங்க, பிள்ளைகளை மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பீங்க, பிள்ளைகளை சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உலக காரியங்களை நீங்கள் 100% நிறைவேற்றிருப்பீங்க. ஆனால் அதே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் திரும்பி பாருங்களா, ஒரு ஆத்மாவை நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ஆதாயப்படுத்தியிருப்பீங்களா? இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் ஆதாயப்படுத்தியிருப்பீங்களா? 100%ல உலக காரியத்துக்கு 100 வாங்குவீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் 1% கூட இல்லைன்றப்போ நீங்கள் நான் எப்படிங்க பரலோகம் போக முடியும்? எப்படிங்க? அப்போ எனக்கு மட்டும் பாடுகள் அனுபவித்த இயேசு கிறிஸ்து வேணும், எனக்கு மட்டும் சுகத்தையும் நல்ல வாழ்க்கையும் விட்டுட்டு வந்த வில்லியம் கவுடி வேணும். ஆனால் நான் மட்டும் எந்த ஒரு கஷ்டமும் பட மாட்டேன், எந்த ஒரு பாடம் நான் பட மாட்டேன், நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு வாழ போகிறோமா? நான் ஒரு பாரத்தோடு தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த சபையில இருக்கிற எல்லாருமே நல்லா வளர்ந்த கிறிஸ்தவங்க. இந்த சபையில ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்காரு, சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற ஒரு போதகர் நமக்கு இருக்கிறாரு. எல்லாம் நம்ம வளர்ந்துருக்கிறோம். வளர்ந்துருக்கிற நீங்கள் நானும் போதுமாங்க அந்த வளர்ச்சி?
போதுமான வளர்ச்சி. நீங்க சரீர ரீதியா பார்த்தீங்கன்னா 50 வயசு உங்களுக்கு இருக்கும், சரீர ரீதியா பார்த்தீங்கன்னா 30 வயசு உங்களுக்கு இருக்கும். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் குழந்தையா இருந்தா யாருக்குங்க யூஸ்? யாருக்கு யூஸ்? அப்ப எல்லையை கடந்து அருள்பணி செய்யும் ஆண்டவர், அதான் தலைவர். எல்லையை கடந்து அருள்பணி செய்யலைன்னா இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லை இருக்குல்ல, கட்டாயம் இருக்கலாம். அப்போ இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கலாமா? ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசினா இன்னும் பேசலாம்னு பாத்திரம் இருக்கு, ஆனால் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ முதலாவது பார்த்தோம், ராஜாக்களை தள்ளி ராஜா உருவாக்குனார். யாரை தள்ளினாரு? தாவீதை தள்ளினாரு. இஸ்ரேல் ராஜாக்கள் எல்லாம் தள்ளிட்டு என்ன பண்ணார்? கோரேசை தெரிந்து கொண்டார். கோரேசை தெரிந்து கொண்டு என்ன பண்ணாரு? அவருக்கு பிரியமானதை கோரேசு செய்வான்னு சொல்லி கோரேசு என்ன பண்ணாரு? அந்த இஸ்ரேல் மக்களை பாபிலோன் விடுவிச்சு கொண்டு வந்தது மாத்திரம் இல்லாம 127 நாடுகளுக்கு ஆண்டவருடைய பணியை அவர் செய்தார். அது என்ன பணினா, இஸ்ரேலின் தேவன் மட்டும்தான் என் கூட இருந்து இதெல்லாம் என்னால் செய்ய முடியுதுன்னு சொன்னார். அதுதான் சுவிசேஷம். அடுத்தது இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு மீட்பும் கொடுத்து பரலோக வாழ்வுக்கு நம்மளை கொண்டு போறதுக்கான வழியை அவர் உண்டாக்குனார். அதே சீஷர்கள் வந்து சென்னை பட்டணத்திலையும் சரி கேரளாலையும் சரி இந்த தோமா இயேசு கிறிஸ்து அறிவித்து ஆண்டவருடைய பணியை அவர் செய்து முடிச்சார். பார்க்கணும். இந்த பகுதியில் வந்த வில்லியம் கவுடி எல்லையை கடந்து அருள்பணி செய்து இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்தவங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மனைவி பேரில் இருக்கிற சபையில தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நீங்கள் நான் அவருடைய எல்லையை கடந்து அருள்பணி செய்த மிஷினரி பார்க்குறோம். அதே ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்கள் நானும், அதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் எல்லையை கடந்து அருள்பணி செய்ய போறோமா செய்ய போலையான்றத இன்றைக்கு நிதானிச்சு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, நான் யாருக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்லுங்க. இல்லை நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் டைம் இல்லை அப்படின்னு சொன்னா டைம் இருக்கிற டைமே யாருக்காவது போய் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. அது என்னென்ன தீர்மானம்? ஒரு நான்வெஜ் சாப்பிடாத தீர்மானம் எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா என்ன பூ வைக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா என்ன பண்ணணும், அதான் நிறைய தீர்மானம் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த 2 டேஸ்ல நிறைய தீர்மானம் எடுத்திருப்பீங்க. நல்லது தான், அதை மிச்சப்படுத்தி ஒரு வேலைக்கு கொடுக்குறீங்க, ஓகே சந்தோஷம், அது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனா அதன் மூலியமா சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு தீர்மானம் எடுங்களேன். இந்த 40 நாள் எடுங்களாம். இந்த 40 நாள் 40 பேர் சுவிசேஷம் சொல்லணும். அப்படி சொன்னா இந்த பகுதியில நான் என்ன பண்ணோம், ஒரு எழுப்புதலை கட்டளையிட ஆண்டவர் முடியும். எழுப்புதலுக்கு சொந்தக்காரரா நீங்கள் நானும் மாறுங்க. வில்லியம் கவுடி தான் எழுப்புதலுக்கு சொந்தக்காரரா? ஏன் ஆசிரியர் எழுப்புதலுக்கு சொந்தக்காரரா மாற மாட்டாரா? பேபி சிஸ்டர் மாற மாட்டாங்களா? ஹரிதாஸ் ஐயா மாற மாட்டாரா? அப்போ எல்லாரும் எழுப்புதலின் நாயகனா நாயகியா மாறணும்னா நான் என் இயேசுவுக்கு செய்ய மாட்டேன்னு நீங்க இருக்கிறதுனா தாங்க ஒன்றும் மாறல. எழுப்புதல் என் இயேசுக்காக நான் எழும்புவேன், நானும் எழுப்புதல் நாயகனா மாறுவேன், என் இயேசுக்காக நானும் எழும்பி பிரகாசிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்களாங்க. வாழ்ற காலம் கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலத்தை உங்களை ஏமாத்தி ஆர்டரை ஏமாத்தி நீங்க ஏங்க ஆர்டர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறீங்க? இன்னைக்கு சஞ்சலத்துக்கு காரணம் நீங்கள் நானும் தான், நீ கவலைக்கு காரணம் நீங்கள் நானும் தான், நீ கடன் பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் நானும் தான், இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை மேரேஜ் ஆகாத இருக்கிறதுக்கு நீங்கள் நானும் தான் காரணம், ஒருவேளை பிள்ளை இல்லாத நீங்கள் நானும் தான் காரணம். அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா நான் ஆண்டவருக்கு பிரியமானதை ஃபர்ஸ்ட் நான் செய்யறேன், அப்புறம் ஆண்டவர் நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானதே கோரேஸ் செய்தனால தான் கோரேஸ் கையை பிடிச்சி ஆண்டவர் கூட்டு போறாரு. நானே உனக்கு பேர் வைக்கிறேன், நானே உன்னை என்ன பண்றேன், எல்லா இடத்துலயும் உன்னை மீட்டுக்கு கொண்டு வந்து உன்னை நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்றாரு. அப்ப அப்பேற்பட்ட ஆண்டவரை வணங்கி கொண்டு இருக்கிற நீங்கள் நானும் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை இன்றைய தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக பிரியமானதை செய்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அந்த பாடு திரும்ப பாடி முடிக்கலாமா? கண்ணத்தில் அவன் சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான், கண்ணத்தில்